மக்களுக்கு வல்வினை அகற்ற வேண்டும். ஆமா, கல்லங்கள் அழிக்க வேண்டும் வேண்டும். அப்படி என்று எல்லைப்புனாரி செல்லியம்மன் வந்திருக்கின்றேன். ஆமா, யாரோ வருவன் அத்த சாம தலைகிறார் என்னை வருந்து அழைத்து துதிபதிக்கின்றான். அவனை சென்று பார்க்க வேண்டும். சாவிக்கும் சபைக்கு வணக்கம். அவன் யார் என்று பார்க்க வேண்டும். அன்னை பராமரி உள்ள வந்து குண்டி இருக்கு. அந்த குண்டி எப்படி ஆடுறது தெரியும். சாரி போட போற வாழ் தூக்கிட்டேன். சாமியே வரி கொடுத்தாலும் பூஜை எழுதி தடுக்கிறான். ஐயா வந்துட்டார் அவரு. அம்மா என்னை நாடி தேடி ஓடி வந்தாயே, நீ யார் என்றும் ஊர் என்றும் பேர் என்றும் அதை அம்மா முட்டா தூரி
அம்மா இதோ இருக்கிறதா முச்சேந்திரபுரம். அந்த முச்சாந்தபுரத்தை ஆளக்கூடிய 500 வேலைக்கு 2500 காணிக்கு சொந்தமாகிய நவகண்ட போட்டு வந்த பெருமை வேண்டும். அப்படி என்று உன்னை கருணையுடன் புசிக்க வேண்டும் தாயே, கருணை வேண்டும் பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லி உன் கதலடி பணிந்தேன் அம்மா. அதனால செல்வங்கள் பற்றி நோயத்த வாழும் குறையத்த சம்பத்து பற்றி பெருவாள் வாழைத்த அம்மா கடவுள் என்பது கொடுக்க முடியாத தெய்வம், மக்கள் வரம் கேட்க முடியாதவர்கள். தாயே என்னடா சிவகண்டா என்னை தேடி வந்தா என்று கேட்கிறார். அம்மா நான் கேட்டவாரா நீ கேட்க முடியாத வரத்தை நான் தருகிறா. அப்படி என்று ஒரு கரத்தை என் களத்திலே போட்டு சத்தியம் செய்து அம்மா நாட்டா மூடம் நீ கேட்க முடியாத வரத்தை நான் தருகிறேனடா. அப்படி என்று என் கரத்திலே சத்தியம் செய்தால் நான் என்ன வரும் என்று அதை நான் சொல்லுகிறேன் அம்மா. கண்ணியப்பா நான் பயப்படுறேன் அந்த அம்மாவை பார்த்துட்டு. நீ என்னமோ இப்படியே வாயிலே வெள்ள காட்ட. ஏனென்றா வாயே விளங்காத போகணும். அப்படி இல்லைங்க வாயில அவனை பார்த்தால் அவனை கண்டால் முற்றும் துறந்த முடிவன் போல் தெரிகிறது. என்ன
ஆள் ஓய் நான் சொல்றேன். ஏய், என்ன கேட்க போறான்? என்ன உண்ண உணவு, ஆமா உடுத்த உடை. ஏன்னா ஒரு கோச்சி கேட்பான். அவருக்கு அந்த பழக்கம் இல்ல. உடுத்த முடியாத உடை, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். எங்களுக்கு பேச்சு அம்மாவுக்கு பேச்சு ஒன்று பேச்சு ஒன்று வெளியே போகிறேன். என்ன கேட்டுக்கோ? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். ஆமா ஆமா நானே கேட்க போறேன். வாங்கி விட்டுருவாங்க. மானிட மக்கள் கேட்கும்படியான வரத்தை கொடுப்பது இந்த உபயவலாத்தாளின் கடமை. சக்தி சத்தியின் கடமை. கண்ணே சிவகண்டே, நீ கேட்டபடி உண்டதுக்கு நீ கேட்டபடி உனக்கு எது வேண்டுமானாலும் கேள் என்று சத்தியத்தை அளிக்கின்றார். ஹலோ அகப்பட்டு கொண்டு அழகு காலனி மக்கள் கருவத்தை அடக்கிறண்டா. ஆஹா இந்த செல்லிய வச்சுக்கிட்டானே ஆமா அவங்க எல்லாம் குதூகலம் பண்றாங்க. இந்த செல்லியை நாம் வசப்படுத்தி விட்டோமானா, ஆனா இந்த செல்லி நமக்கு வசமாகி விட்டானா, இந்த காலனி மக்களும் நமக்கு வசமாகிடுவாங்க. வாங்கி விட்டுருவோம். அப்புறம் சிரிக்காத. அங்கால சீச்சா ஒனிக்கான பிடிக்கல. வாய் விட்டுருங்க. யாரோட போற யார் வாய் வச்சு சாங்க? இந்த செல்லியானவள் என்னிடத்துல என்ன சின்ன பண்ண போறா தெரியுமா? என்ன யான் அறிவாய் அகப்பட்ட கடலிலே போறவ. யானை வாயிலே ஆமா கதிரி என்ற வாழைத்தண்டு தண்டி அந்த யானை வாயில் அகப்படுமையானால் ஆனால் அது சிக்கி சின்ன பின்னமாவுதோ ஆமாம். அதை போல ஒன்று இந்த செல்லியை ஆமா எடுத்து சிக்கி விட்டானால் அவளை சின்ன பின்னப்படுத்த வேண்டும் வேண்டும் அப்படி என்று என்று பூனைவாய் அகப்பட்ட வாயிலே கிளியானது அகப்படுமையானால் ஆனால் அந்த கிளி என்ன சின்ன பண்ண பெறுமோ படுமோ அதை போல நான் படுத்துறேன்டா. டேய் பாம்பின் வாய் அகப்பட்ட வாயிலே ஒரு தேரை சிக்கிமேயானா ஆனால் அந்த தேரையானது எப்படி சின்ன அடையுமோ அடைவோம். அதை போல நான் படுத்துறேன். நான் வந்து முட்டத்தூர் எல்லையில ஏரிக்கரை மேல இந்த செல்லி ஆத்தா இருந்துக்குன்னு இந்த காலனி மக்கள் எல்லாம் எனக்கு வேலைக்கு வராத எல்லாரையும் அங்க கூட்டுக்கு வந்து அவங்களுக்கு திருவிழா 2, அவங்களுக்கு கூத்து 2, அவங்களுக்கு கோயில் 2, இதெல்லாம் கேட்குதாடா? இதெல்லாம் 2, அதுக்கு சாக 2, அதுக்கு கூத்து வேற 2 ராத்திரி ஒன்னே பேசுறேன். நாங்க யாரே பேசுறோம்? அவன் எதிரில பார்த்துட்டாவனா முன்னாத போன கொண்டு எடுத்துடுவான். கொஞ்சம் பொழுதுரும் தேவை அனுப்பாங்க. நீங்க சிறுவன் நாங்க நான் கறிக்கிட்ட பேசுறேன். நீங்க ஆள் ஓடு ஒனிக்கான போக எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லி ஆள் விட்டு சிரிக்காத. போட்டு சத்தியம் கை போட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவதானே சக்தி. ஆமா ஆமா ஐயோ
அவர்தான். அந்த செல்லியை நான் என்ன கேட்க போறேன் தெரியுமா? அதை கேட்க போறேன். அம்மா செல்லி, ஏண்டா? ஏய், என்ன ஆய் ஓய்வு? ஓராதரம் மீராதரம் மூலாதரம் தடாதரம் பண்டாதரம் அட்டாதரம் ஆராதரம் ஆராதனம் என்று சொல்லக்கூடிய நவசக்தியும் திரண்டுதானே இந்த சிவசக்தி. ஆமா. இந்த சிவசக்தி ஆனவள் இன்று நான் கேட்கக்கூடிய ஆன வரம் என்னவென்றால், இந்த சக்தியான உத்தாமியார் அந்த நவசக்தியும் என் மந்திர கோலுக்கு அடக்கமா இருக்கணும். மந்திர கோரிக்கை நம்ம சத்தியம் வா என்றால் வரணும், போய் என்றால் போகணும், ஓடினா ஓடணும், உட்காருனா உட்காரணும், எழுந்துனா எழுந்திருக்கணும். இதுதான் நான் கேட்க முடியாத வரம். இது கொடுப்பாயா இல்லையா? இனிமேல் என் மந்திர கோலுக்கு தான் அடக்கம். மந்திர கோலுக்கு எனக்கு நீ அடக்கம். மந்திர கோரினால இந்த சக்தி சிவனுக்கு அடக்கம். ஆனா இன்னைக்கு எனக்கு அடக்கம். இதுக்கு மேல உனக்கா இருக்கும். எனக்கு அடக்கம். இருப்பியா இருக்க மாட்டியா? இருப்பாயா இருக்க மாட்டாயா? இருப்பாயா கொடுக்க மாட்டாயா? இருப்பாயா இருக்க மாட்டாயோ? யார இங்க சொல்றேன். நான் கொடுத்த சத்தியம் உண்மை. அவன் கேட்ட மாதிரி என்னுடைய நவசக்தியும் உன் மந்திர கோலுக்கு அடக்கமாக வேண்டும். அடக்கமாக வேண்டும் என்றான். அடக்கமாக வேண்டும் என்றால் நான் கேட்கின்ற சத்தியம் உனக்கு நான் ஒரு சத்தியம் அளித்தேன் அல்லவா? ஆமா. உன் மந்திர கோலுக்கு இந்த நவசத்தியம் அடக்கமாக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சத்தியம் தர வேண்டும். நான் உனக்கு சத்தியம் கொடுக்கணும். தம்பி, இது என்ன கேட்ட போது? ஒரு கோழி கேட்கும். கோழி, ஆடு, ஆடு, பன்னி, பன்னி, பழம் பழம் கேட்கும். இதுதான் இது கேட்கும். கண்ணடக்கம், ஆடை, இதுதான் ஒரு ஆலயம், ஒரு மணி, இதுதானே கேட்க போகுது. நான் சிரிச்சா என் முகத்துக்கு நல்லா இல்ல. சிரிச்சா நண்டு ஒரு போட்டுவோம் வாய். தம்பி, எனக்கு தாரம் தருவேன். இதுவே சத்தியம். இவன் அகப்பட்டுக் கொண்டார். என்ன சத்தியம் என்று கேட்கிறாய் அல்லவா? என்ன வேண்டுங்கள்? எனக்கு ஒரு நரபலை ஊட்ட வேண்டும். நரபை? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அந்த தலைமகள் கலசம்பிள்ளையை நிறமாத கற்பனையாக சோர்ந்திருக்க வேண்டும். இருக்க வேண்டும். ஆமா, தாய்க்கு தலைமகமாகவும் நிறமாத கற்பிணியாகவும் தலைப்பிள்ளையாக இருக்க வேண்டும். அந்த இவளை கொண்டு வந்து நரகத்திலே விடுத்து அவளை நரகத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தாரா? ஆனால் இந்த நவசக்தியின் சிவகந்தன் மந்திர கோலுக்கு அடக்கம்.
தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அவள் ஒரு கணவனை மணந்து அவள் நிறமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். தலசங்கற்புரியாக இருக்க வேண்டும். அவளை கொண்டு வந்து எனக்கு நரபலி கொடுத்திரானால் உனக்கு நான் அடக்கப்படா சிவகண்டா. நான் எங்க கண்டு நிறமாத கர்ப்பிணியா இருக்கணும். தாய்க்கு தலைமகளா இருக்கணும். அவ ஒரு மன்னனை மணந்து அவளும் தலைமாத கர்ப்பிணியா இருக்கணும். அந்த நிறமாத கர்ப்பிணியை கொண்டு வந்து பலி கொடுக்கணும். அவளும் பத்தினியா இருக்கணும். உன் வீட்டுல ஏதாவது இருக்கா? எங்க அம்மா முத புள்ள உன் காலை பிடிக்கிறேன்டா. எது காலாறு விட்டு கம்னு அக்கா இருக்கு. அதை கட்டி கொடுத்தான். கட்டி கொடுத்துருக்கீங்களா? இப்போ வந்து நிறமா கர்ப்பிணியா அது இருக்கு. சொல்றதே புரிதாச்சு. ஊரே எழுதி வைக்கிறேன்னு சொல்றான். இந்த ஊரை எழுதி வச்சுன்னா ஊருக்கு உதக்கிட்டேன். சொல்லு என் ஊரடா. ஆனா ஒண்ணு இல்ல, ஒரு தப்பு இல்ல. ஆனா இப்பதான் மாசமா இருக்கு. அதுக்கு முன்ன எங்க அக்கா வந்து கட்டி கொடுத்தா முன்ன கட்டி கொடுக்காது முன்ன எங்க இந்த ஊர் நாட்டை கூடி 4 புள்ள காய்ச்சிருது. உள்ள காலத்துல காமி நேரத்துக்கும் மறுபடியும் கட்டி போயிட்டேன். நம்ம தோட்டத்திலே கீரை இருக்கு. நம்ம பறிக்கலாம். நம்மளே வேக வைக்கலாம். நம்மளே கடையலாம். நம்ம மத்த ஏன் மத்த வச்சு கடையலாம். அதுக்குள்ள அம்மா போட்டு வேக வைக்க எடுத்து இறக்கி வைக்கிறவனுக்கு மத்த தெரியாது. மத்த தானே போட்டு கடையலாம். ஆச்சாரியா நான் மத்தியே என் வீட்டுல என் மனைவி இருக்கிறாளே மருதேவி. அவள் தாய்க்கு தலைமகன். அவள் என்னை கூடி இப்ப நிறமாத கர்ப்பிணி. 9 மாதம் 27 நாள் ஆயிப்போச்சு. நிறமாதத்துல கர்ப்பிணியா இருக்கிறான். நமக்கு கண்டது பொண்டாட்டி முக்கியம் இல்ல, புள்ள முக்கியம் இல்ல. அந்த காலனி மக்கள் தான் நமக்கு வசமா. அதுதான் முக்கியம். செல்லிய வசப்படுத்தணும். இதுதான் முக்கியம். அதனால என் மனைவியை கொண்டு போய் அந்த செல்லி அந்த ஆளுக்கு பலி கொடுக்க போறேன். ஆயா விட்டுறாதரா, என் காரியத்தை கெட்டுறாதரா. எப்போ வாய்ச்சாரோ அப்பதான் விடுவான். எனக்கு என் மனைவிக்கு தெரியாது. என் மனைவியை எப்படியாவது வசப்படுத்தி கொண்டு வந்து இந்த காளிகா தேவிக்கு பலி கொடுக்கணும். அதனால நான் என் மனைவி கிட்ட போறேன். என் மனம் என்னோட
பாத்தியா? அதாங்க பாட்டு வந்தான் எங்க பாத்து? வல்லூர்ல என்னால ஒண்ணும் முடியலப்பா. இதான் பண்றது. ஐயா மலையாளம் சென்ற என்ன மலையாளம் சென்று இதோ தெய்வமா இருப்படியான செல்லியாத்தாலை துதித்து வரன்னு போனாரு. ஆமா இன்னும் ஆளை காணண்டியம்மா. அம்மா வீட்டுல உடம்பு உட்காந்து முடியலடியம்மா. வீட்டுல உட்காந்துக்கலாமா நடக்க முடியலடி. எனக்கு எடுத்தடி எங்கள் கோமென்றார். இதயமோ நோகுதையா. என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நடக்க முடியாது. எங்க வீட்டுக்காருக்கு ஒரு செய்தி சொல்லி எங்க இருக்கிறாரு? சொல்றோம் செத்தா விட்டானே. ஐயோ உங்க வீட்டு அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லு. பாரு முண்டா உங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டுல உட்காந்துக்கிறாரு. நான் எவ்வளவு மரியாதையா பேசுறேன் உன்ன. நீ பாவி முண்டை கிண்டை. அவனுக்கு என்ன மரியாதை என்னன்னு கேட்பான். எவ்வளவு மரியாதை என்ன வேணும்னு கேட்பான். உங்க வீட்டுக்காரரு எங்க வீட்டுக்காரங்க இப்போ வந்து வீட்டுல உட்காந்துக்கிறாரு. எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அப்படியா? ஆ. போலாமா? போய் பாரு. ஐயோ, பேய். ஐயோ, பேய்டா. ஐயோ எங்க வீட்டுக்காரங்க இல்ல அவங்க. கண்ணே மருதேவி. பொருள் அவருக்கு ஒரு மட்டும் தெரியுது. குரல் எங்க வீட்டுக்காரர் குரல். அவங்க முகத்தை பார்த்தா மாற்றமா தெரியுது. உருவம் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கு. மாற்றமா தெரியுது. ஆ. கூட்டு பா, நான் சொல்றேன் கம்முனு. ஆ. கொய்யா போய். கோவிந்தா எங்க வீட்டுக்காரர் பயப்படுவாரு. சுத்திட்டு ஓடுவான். ஆமா ஆமா ஆமா. அப்ப எங்க வீட்டுக்காரரா தான் இருக்கணும். ஆமா ஆமா. ஓ மன்னா ஐயா உங்கள் பாத மலர். தங்களுடைய வாழ்த்து உங்க மனைவி மருதேவி அநேக கோடி சரணம் ஐயா. அடி வந்து எங்கள் நலமுடன் வாழும்படி ஆசிரியர் எழுந்திரு. நீடு ஒழியா வாழி என்று அத்தி தந்திர ஆனந்த மகிழ்ச்சி. ஆமா ஐயா மலையாளம் சென்று என்று சொன்னீங்களே. ஆமா செல்லியாத்தால பாத்தீங்களா? நான் மலையாளம் சென்றேன். இந்த காலை மக்கள் கருவத்தை அடக்க வேண்டும் அப்படி என்று ஆற கேள்வியுற கடக கங்கணம் வாக்கு வல்லையம் முத கீர்த்தி என்று சொல்லக்கூடிய விருதுகளை அணிந்து மலையாள சென்று மந்திரஜாலம் இந்திரஜாலம் மாயாஜாலம் ஆதரவான வேதத்தை அனைத்தையும் கற்று செல்லியம்மனுடைய ஆலயத்துக்கு போனேன். போன போது அந்த அன்னை எழுந்தாள். அம்மா அந்த அன்னையை வணங்கினேன். வணங்கின உடனே அந்த அன்னை எழுந்திருந்தாங்களா? எழுந்து பிரசன்னமாகி அன்னே சிவகண்டா உனக்கு என்ன வர வேண்டும் அப்படி என்று கேட்டேன். நான் வரவு கேட்கும் நேரத்திலே அந்த செல்லி ஆள் எழுந்து அவ என்ன கேட்டாங்க தெரியுமா? அவ உன்னையும் கேட்டாளம்மா. கன்னியா சிவகண்டா ஆலயத்துக்கு வந்து உன் மனைவி வீட்டுல இருக்கும் போது நீ தனியா வந்து என்கிட்ட வர கேக்குறீங்க. சதியும் பதிமா வந்து கேட்டா என்ன உன் மனைவி அழைச்சு வந்தா என்ன அப்படின்னு என்ன கேட்டாங்க.
அப்படியா? நான் என்ன சொன்னேன்? அம்மா, என் மனைவி மருதேவி அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள். நிறைமாத கர்ப்பிணி. நீயோ ஒரு துஷ்ட தேவதை. உன்னிடத்தில் அவளை அழைத்து வர முடியுமா? அவள் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாளே அப்படி என்று உரைத்து அதுக்கு அந்த அம்மா எழுந்திருந்து பெண்ணு என்றால் பேய மனம் இறங்கும். நானும் ஒரு பெண்ணு தான், உன் மனைவி ஒரு பெண்ணு தான் சொல்லிருப்பாங்க. நான் துஷ்ட தேவதையா இருக்கிறேன், உன் மனைவி போய் கூட்டுவா, நான் துஷ்ட தேவதை என்ற அவதாரம் தர்ம தேவதையா இருக்கிறேன். அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு வந்து பாம்பு என்னங்க அவன் என்னமோ சொல்ல வரான், நீங்க மறிக்கிறீங்க. அவன் மேல தவறு இல்ல. நானும் என் கூட தான் செல்லி அக்கா கோயிலுக்கு வந்தான். முட்டத்தூர் எல்லையில நம்ம தான் போய் அங்க படுத்து வந்துட்டு வந்தோமே. ஆமா ஆமா. கூத்தாயிட்டு அங்க எம்மா காடு, அந்த காட்டு உள்ள போனோம். நானே வேணும் பெரிய பாம்பு ஒண்ணு வந்து அந்த பாம்பை பார்த்தான். அதுல இருந்து பாம்புன்னு அவன் பைத்து முடிச்சு. அவன் சொல்றது எது கேட்காத, நான் சொல்றேன். மிரண்டு போயிருக்கானா? மிரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பயம். நான் சார்ந்த குணமாக இருக்கேன். நீங்க சரியம் பதிவா உன் மனைவியை கூட்டு வந்தா நான் கேட்க முடியாத வரத்துக்கு நான் தரேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதனால நான் ஓடிய வந்தேன். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அம்மா கிட்ட. அப்படியா? சொன்ன வார்த்தை தவறக்கூடாது. அதனால என்னோடு செல்லியாத்தா கோயிலுக்கு போலாம். புறப்பட்டு போகலாம். வாங்க ஐயா. எண்ணெயும் புண்ணாக்கும் சேர்த்து விக்கிறியா? போறோம். எண்ணெய் வைக்கிற வாணியை எதிரில வராங்க. ஏதோ வாணிய வந்தா சகனத்தடம் சொல்லுவாங்க. ஆமாங்க, எண்ணெய் குறுக்க வரக்கூடாது. அடி பைத்தியக்கார. அந்த வயிற்று பிழப்புக்கு வாணிய அவன் வகுத்து பிழப்புக்கு வாணிய எண்ணெய் வித்துவான். அதுலயும் நாம போறது செல்லியம்மன் கோயிலுக்கு. அந்த ஆலயத்துல விளக்கு ஏத்தனா என்ன ஊத்தி ஊத்துவாங்க? எண்ணெய் ஊத்தி தானே விளக்கு ஏத்தணும். அந்த அறிகுறிய காட்டுது. அதுக்கு பயப்படாத. இரண்டாவது சகுனமா தானே சார பாம்பு குறுக்க போகுது. இன்னைக்கு வேண்டாங்க, நாளைக்கு போகும். சார குறுக்க போனா சகன தடன்னு சொல்லுவாங்க. ஆம்பளை பாமா பொம்பளை பாமா அது நம்ம பார்த்தோம்னாங்க கொஞ்சம் மண்டே போத்துவோம். பெண்ணே மருதாய் சுவாமி அடி தேரைய தேடிய
போகுது. வேற என்ன நினைச்சும் போகுது? ஐயோ சார நம்மள குடிச்சிக்க வேண்டாம், அந்த உயிருக்கு பயந்துன்னு அது போகுது. இது பசினால அதை சாப்பிடலாம் குடிச்சிக்க, இது பசினோட இது போகுது. அது விதியை நினைச்சீங்கன்னா அது போகுது. இது பசி நினைச்சீங்கன்னா இது போகுது. நாம போறது கோயிலுக்கு. அப்படி கோயிலுக்கு போனாலும் கோயிலுல அந்த அம்மனுடைய தலையில என்ன இருக்கும்? பாம்பு இருக்கும். அது யார் மேல கொண்டு இருக்கும்? பாம்பு மேல. அந்த அறிகுறி, அந்த அறிகுறியை காட்டுவோம். பாம்பும் செல்லியும் ஒண்ணுதான். அதனால செல்லியாத்தா கோயிலுக்கு போகும்போது பாம்பு குறுக்கு போனா நெல்லுது. ஆமா, அப்படியா? சரி வாங்க போலாம், வாங்க. தள்ளு. எனக்கு மட்டமா மரமா எனக்கு மயிலாடி நந்தவனம் வேலைக்கு போய் வந்தா உள்ளே வேற லவலவன்னு கத்துது, சாப்பாடு வேற ஆக்கல. அவளை எங்கதான் போயிருப்பான்? நானும் தேடி வரம் போட்டு போனா அந்த சண்டை போட்டு ஒரு இடத்துக்கு நம்ம நல்ல காரியத்துக்கு போறோம்னா கும்பலா உட்காந்து அழுதாங்கன்னா அது நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. ஆமா, தனிமையில ஒருத்தவங்க ஒத்த குரலோ சொல்லிட்டு ஓரியா அழுகுறாங்கன்னா அது நம்மளுக்கு சகுன தடைன்னு சொல்லுவாங்க. அதனால ஓரியா போறோம்னா ஒரு சாவு செத்து போச்சு கும்பலா அழுகுறாங்க. ஆமா, அது சகன தடை இல்ல. ஆமாங்க, நம்ம போகும்போது பாடகத்துல வரும். ஆமா, அது சகன தடை இல்ல. ஆமாங்க, ஒரு பொம்மையாட்டி மட்டும் தனியா ஓரி அழுவனா அது சகன தடை. ஆமா, அப்படிங்கிறியா? ஆமா, அப்படி பைத்தியக்காரி. கணவன் தட்டகார மனைவி அழுகுறா. மனைவி என்பவள் தவறு செய்வது சகசியம். அந்த தவறை தண்டிக்கிறவன் ஆம்பளை. சில பேர் வாயாலே சொல்லி தண்டிப்பான், சில பேர் வீட்டு உள்ளே சொல்லி பொண்டாட்டி அசமாடிப்பான், சில கம்யூனிட்டி வெளியே தூக்கிட்டு அந்த போட்டு தெருவில் அடிப்பான் அந்த கட்டிக்கார மாதிரி. அந்த மாதிரி அடிக்கிறானுல அங்கே அழுதா ஏண்டி அழுவுறன்னு பிஞ்ச நாள் சாத்துவான். அந்த உத தாங்க முடியாத, வலி தாங்க முடியாத அந்த அம்மா தனியா கொல்லியில போய் தனியா உக்காந்து அழுது அவங்க ஆத்தத்தை தீர்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. தெரியுமா? அத போல கணவன் சண்டை போட்டிருப்பான், மனைவி அழுவான். அதனால இது ஒண்ணும் பெரிய சகனதாட இல்ல. அவன் அடிச்சிருப்பான், அவன் அழுகுறான். நாம போடுறதுக்கு நாம போறோம். கண்ணு மாசமா இருக்கும்போது துடிக்கும். என்ன எழுதி விட்டு போறான் வீட்டுக்காரன்? நாங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வந்துருவோம். அர்ச்சனை பண்ண வச்சு போனேன் போலாம், வாங்க போலாம். பொண்டாட்டி தாங்க நானு. நீ போடா உள்ளன்ட்ட எங்க வீட்டுக்காரரு என்ன ரொம்ப கொஞ்சறாங்க. என்னைக்கு இல்லாத இன்னைக்கு ஒரு பாசம் தானியா எல்லாம் கொஞ்சத்து கொள்றது. எனக்கு என்னவோ இன்னைக்கு அவர் கூடவே இருக்கணும் போல தோணுது. நீ மட்டும் தான் இருப்ப. அப்புறம் பாம்பு. ஆமா,
அதோ என்ன என்ன ஐயோ ஐயோ ஓ தெரியுதா அதெல்லாம் செல்லியம்மனுடைய ஆலயம். ஆலயம்மா நான் மலோரமா தெரியுது பாரு. கிட்ட வந்துட்டுங்க நம்ம. அந்த அந்த மலை ஒட்டுல இந்த குரங்கெல்லாம் விளையாடும் பாரு. நம்ம தூங்கும்போது நம்ம பிறந்துச்சு அது உங்க சொல்லி விடுற அந்த குரங்கு செல்லியாத்த கோயில். அதனால அந்த அதுதான் செல்லியம்மா ஆலயம். அப்படியா? ஏன்னா அவங்க துஷ்டமா இருக்காங்களோ சாந்தமா இருக்காங்களோ தெரியல. அப்ப கிட்ட வந்துட்டோம். அங்க போறா அவங்க துஷ்டமா இருக்காங்களோ சாந்தமா இருக்காங்களோ நீ போறத கண்டு பயந்துருவேன். ஆமாமா. நிறமால கற்பினா ஆமாமா. நான் போய் அந்த அம்மா நேரமாக புல்தாச்சு கற்பினி வேற புலத்தாசி விளையாடா. ரெண்டு ஒன்று தாண்டா. நான் போய் அந்த அம்மா கிட்ட அம்மா ஒரு துஷ்ட குணத்தை அடக்கி சாந்தமாயிரு தாயே அப்படின்னு சொல்லிட்டு வா. அது வரைக்கும் நீ கேட்ட பிரகாரம் என் மனைவி நிறமான கற்பிணியை கொண்டு வந்திருக்கிறேன். தாய்க்கு தலைமகள் தாய்க்கு தலைமகள் நிறமாத கற்பிணி அவள் என்னை மணந்து எனக்கென்று கெப்பம் தரித்து கலசப்பிள்ளை இல்லை அதாவது 9 மாதம் 27 நாள் ஆகிவிட்டது கொண்டு வந்திருக்கிறேன். நீ பலி ஏற்றுக்கொள்ள வேண்டும். தயார் இருக்கிறேன். வேண்டும் இந்த ஒரு ஆள் ನಮಿರಿಯಾದೂಡ ನಮಿರಿಯಾದೂರೈ அடி செல்லி என்று அழைப்பேனானா சொல்லுங்கள் எஜமானே அப்படின்னு என் காலில் விழணுடி. அப்படியா செய்யப்பா நீ கேட்டபடி என் மனைவியை நான் பலி கொடுத்திருக்கிறேன். இனிமேல் எனக்கு நீ அடக்கம். ஆமா வா என்றால் வரணும், போய் என்றால் போகணும், உட்கார்னா உட்காரணும், எழுந்திருந்தா எழுந்திருந்தோம், ஓடினா ஓடா. ஐயா ஆனா இந்த மோசம் தெய்வமா பெண் என்றால் பேயா மரம் இறங்குன்னு சொல்லுவாங்க. நீ ஒரு பெண்ணு என் மனைவியை பறி கேட்டாயே நீ தெய்வமாடி. அடி தெய்வம் தெய்வம் என்று தெய்வம் 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 என்று தேம்பி தேம்பி அழுதாலும் அந்த தெய்வம் வந்து உன்னை இனிமேல் தேம்பி தேம்பி அழுதார். யாரடி ஒண்ணு வந்து காக்க போறான்? எனக்கு நீ அடக்கம். நான் என்ன சொல்றனோ அதை செய்ய. ஐயா அட என்ன இந்த
அந்த கனவு வந்து ஒரு உன்னாலதானே இந்த காலனி மக்கள் என் கொல்லிக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதானே. நீதானே? ஆமையா. ஏண்டி அங்கங்க அறுத்தது அப்படியே கிடக்கு, கட்டு கட்டது அப்படியே கிடக்கு, தூத்தாத கிடக்கு, ஏத்தாத கிடக்கு. இதெல்லாம் யாரால? ஒன்னால 2500 காணிக்கு நான் சொந்தக்காரன். 500 வேலி. நான் ஒரு எஜமா ஐயா ஜமீன்தாரடி. காலையில சேர்த்துதான் போவாடும். காலையில் செத்துதான் போகணும். அதனால ஒண்ணு செத்துருவாங்க. என்ன பண்ண தெரியுமா? போவாடும். இனிமேல் நான் போய் ஒரு கூலி ஆளு கூப்பிட மாட்டேன். கூப்பிட முடியாது. கூலி கொடுக்க மாட்டேன். கூலி ஆளை கூப்பிட மாட்டேன். காவலிக்கு நான் போக மாட்டேன். இனிமேல் நீதான் எந்த 500 வேலையும் 500 வேலையும் மாசம் நடக்கும். இந்த பாரு, இரவோடு இரவாக நடாதத்து நட்டுடணும், அரகாதத்து அறுத்துடணும், நாத்து விட்டு ஏறு ஓட்டி நாத்து விட்டு நட்டு அறுத்து சுண்ணாம்பு பல்லாம நிரப்பணும். மாசத்துல கொண்டாந்து 2500 சாணியம் ஏறு ஓட்டணும், எருவு தெளிக்கணும், அதை நாத்து விடணும், நடணும், அறுத்து கொண்டாந்து வீட்டுல கொட்டி விடணும். விடியறதுக்குள்ள மொத்தம் 60 நாளைக்கு. ஆமா 30 நாளைக்குள்ள இது செய்யணும். ஐயா ஆனா உண்டாடி மொழி அப்பா ஜனபூதங்களா என்னை சக்தி என்று அறியாது செய்யாத கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கடிகாலம் கட்டியது இருக்கும்படியான 7500 காணியையும் 500 வேலையையும் ஒரே நாளுக்குள்ள இரவு ஒழிவுகளில் சாம வேலையிலே இரவும் பார்க்கணும் 60 நாள். ஆமா 60 நாளுக்குள்ளே 30 நாளுக்குள்ளே இருக்கும்படியான அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டும் என்றார். அதனால் இருக்கக்கூடிய ஜனபூதங்கள் அவரவர் வேலையை சீக்கிரமாக சற்பொழிவில் செய்து முடிங்க. ஏன் ரோடுதான் வருவோமா? அப்படியே சரி கூப்பிடும் போது வந்தால் போதும். வேலைகள் அனைத்தும் சுத்தமாக சரிவரையாக செய்து முடித்து எனக்கு தாண்டா காப்படி மாவு வயலு போகும்போது காற்றை பறந்து வந்துடும். இந்த காப்படி கேவரு எனக்கு மிச்சம்டா. சாப்பாடு ஒருத்தவங்களும் ஒரு தமிழாரு கூழ் காட்டு. ஐயோ ஐயோ அது எனக்கு மிச்சம். அதனால கோழி ஏய் பார்த்தா என் கொஞ்சம் வேலை சரியா போச்சு. ஐயா சரியா போச்சு. பாருங்க சுத்தம் பண்ண கூட என் பொண்டாட்டி எங்க என்கிட்ட இருந்தா அவ காலையிலையும் மாலையிலையும் கால் கையை குடிச்சு விடுவான். இப்ப எனக்கு கால் கையெல்லாம் வலிக்குது. அதனால பிடியாடி காலை
என் மேல என்ன கோவம் இருந்தா என் காலு கையெல்லாம் பிடிச்சி மலமலன்னு நொறுக்குறாயா. என் பொண்டாட்டி எப்படி பிடிச்சி விடுவா தெரியுமா? அப்படியே கால் கையை பிடிச்சா நான் அசந்து தூங்கிடுவேன். அம்மா மெதுவா பண்ணிக்கா, உங்க ஆம்பளையானுக்கு நோவ கூடாதுன்னு பிடிப்பா. முன்னாடி பிடிச்சி நொறுக்குற சொல்லி கொடுத்தா செய்வாளாட்டு தம்பி. முன்னாடி கைய மேல பட்ட உடனே என் உடம்புல பச பசங்க அடிக்கிறான். என்ன பண்ண ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் மாவட்டம் தாலுகா ஊர் முன்னாடி கை மேல பட்ட உடனே எனக்கு பொம்பளை ஆசை வந்துடுதுடா. என் பொண்டாட்டியே நான் பலி கொடுத்துருந்தா இதாச்சும் அங்க 2 பேர் நான் இன்னைக்கு எனக்கு பொண்டாட்டி ஆசை வந்துட்டு என் பொண்டாட்டிய பலி கொடுத்துருவோம். உனக்கு இப்ப எனக்கு பொண்டாட்டி வேணும். அதுக்கு நான் என்ன செய்ய அப்படி முடியுமா முடியாத சொல்லி எதை கேட்டாலும் தரேன். சத்தியம் கொடுத்த நீ சத்தியதானே? ஆமா. இப்ப எனக்கு கொண்டாடி இப்ப வேணும், இப்ப வேணும். எனக்கு ஆம்படியா வேணும். சிவகண்டனாய பத்திரன் எவ்வளவோ கொடுமையை செய்தான். ஆமா. இப்ப அம்பாளைய மனைவிக்கு மடிக்க தூரத்தில் கிடைக்கிறான். அவ்வளவு வாங்க போறோம். அதனால வேண்டி நம்மளை மிதிக்கும்படியான 1000 கடமூதங்கள், 1000 கடமூதத்திலே கடமூதமா இருக்கும்படியான பூதத்தை மாயாவதி பெண்ணாக வர வைக்க வேண்டும். சத்தியத்தை வச்சு அவன் அவகோலா இருக்கும்படியான அவன் மஞ்சள் கோலிக்கு நவசக்தி அடக்கமாக வைத்து என்னை பண்ணாத சித்திரவாதம் செய்து கொண்டிருக்கிறான். அப்படியா? அதனால வேண்டி இப்பொழுது எனக்கு மனைவி இல்லை, எனக்கு பெண் சுகம் வேண்டும், எனக்கு மனைவி வேண்டும் என்று அழைத்திருக்கிறான். அந்த ஆட்டாள மனைவிக்கு கூப்பிடுகிறான். அதனால வேண்டி உன்னை பெண்ணாக விற்பனை செய்ய அவன் காம சுகத்தை நான் தேக்கணும். ஏற்றிட்டு வரான். தாண்டா தாண்டா வந்துட்டாரா?
கேட்கணும் என்ன வருது இது பெத்து வளர்த்துருப்பாங்களா இல்ல சிப்பியை விட்டு தான் செஞ்சிருப்பாங்களா சப்பி வளர்ப்போதே சப்பியை வளர்த்தான் அதனால மாமா மாமா நீ ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா ஊ சொல்றியா மாமா ஊமா சொல்றியா எவரா மாமா நான் கலடா இருக்கும் பண்ணா பார்த்தா அதை வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அடி தந்தாடி தூர கொஞ்சம் பொண்டாடி கேட்டா போதும் என்ன பொண்ணுதாயா நீ அனுப்புந்து பொண்டாட்டி இல்ல பொண்ணுதாயா 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 ஏய் அதுக்கு ஆள் இல்லை அதனால வா ஏய் இது என்ன பண்ணும் தெரியுமா இனிமே இந்த செல்லி ஆத்தால அந்த கோயில் உள்ள தள்ளி கைக்கு காலுக்கு விலங்கு பூட்டி காரமுள்ளு சூரமுள்ளு நெறிஞ்ச முள்ள வாரியாண்டு போட்டு அப்பி இங்க உள்ளார எவரும் வர முடியாது செம்பி ஆடி சாப்பிட்டு தெளிச்சு செலுத்து ஊர்ல தண்டவரை போட்டணும் என்னான்னு இந்த ஊர்ல இந்த காரமுள்ள சூரமுள்ள எடுத்து எட்ட போட்டு இந்த கதவை திறந்து செல்லியாத்தா கோயிலுக்கு எவன் விளக்கு வைக்கிறானோ அவனை இந்த ஊரை விட்டு கிளப்புறான் செல்லியாத்தா கோயிலுக்கு யாரும் விளக்கு ஏத்த கூடாது விளக்கு ஏத்துறான் திருவிழா நடத்துறான் ஊத்து வைக்கிறான்னு எங்கேயாவது நான் கேள்விப்பட்டேன்